வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 ரிஷப ராசிக்கான ராசி பலன்கள் பற்றி பார்ப்போம். 2025 பொறுத்தளவுக்கு ரிஷப ராசி நேயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய மருத்துவ செலவுக்காக நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருந்தது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு வேலையே போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். 2026 உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். எதனால் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் ராசிக்கு அதிசாரமாக 4ஆம் இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே சிம்ம ராசியில் இருந்துட்டு மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல இந்த குருவோட மூமெண்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருள் சேர்க்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. நிறைய பெரிய லெவலில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. காசு பணத்துக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட சூப்பரான ஆண்டாக 2026 இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான பல வருடமாக இருந்த கனவு எல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த 2026 இருக்குங்க. நிறைய ரிஷபராசினியர்கள் நீங்கள் காதலிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடச்சி நீங்கள் நல்லபடியாக திருமணம் பண்ண முடியுங்க. நிறைய ரிஷபராசி நேர்களை பொறுத்தளவுக்கு 2025 வேலையில் உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். உங்கள் கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்கள் பெரிய மன உளைச்சலாக இருக்கலாம். இந்த 2026 இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா குரு பகவானுடைய மாற்றம் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு 2026ஆம் ஆண்டில் நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது 2026 ஜூன் வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் கூட 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அட்டகாசமான மார்க்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஜூனுக்கு பிறகு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் நல்ல அரசு பணிக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. அடுத்ததாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்களாம் நிறைய பொருள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவீங்க. ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியதில் ரொம்ப திணறிட்டு இருந்திருப்பீங்க. 2026 நீங்கள் நிறைய பிராண்டிங் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங்கில் புது விதமான ஐடியாஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல விதமாக உங்களுடைய சேல்ஸ் எல்லாம் 2026 இருக்குங்க. குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவங்க எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. 2025ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு குடும்பத்திலேயே இருக்கட்டும், இதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பேச்சு எடுபட்டிருக்காது. இந்த 2026 பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு குடும்பத்திலேயா இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், வேலையிலையாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். உங்களுக்கு வேலையாக இருக்கட்டும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருங்க. எதனால் அப்படின்னா குரு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் பார்க்குறனால உங்களுக்கு இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கட்டும், இளம்பெண்களாக இருக்கட்டும், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல திருமணம் பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இருக்குங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பகவான் பார்ப்பார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். இதனால் உங்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் அமையுங்க. நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கவங்க கூட உங்களுக்குள்ளே பேசி நீங்கள் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்குங்க. நிறைய ரிஷபராசினியர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்தை நீங்கள் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அது விற்க முடியாமல் நிறைய இழுபறியாக இருந்திருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அதை விற்றுட்டு அதுக்கான நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்குங்க இது. 2026 கடக வீட்டுக்கு குரு பகவான் போகிறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையுங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அங்கேயே நீங்கள் வீடு வாங்குறது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக 2026 இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வரவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தக்கூடிய அமௌண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரலுக்கு முன்னாடியே அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருங்க. நிறைய ரிஷபராசி நேர்களுடைய தாய் தந்தை உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. ரிஷபராசி நேர்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க.
நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல தருணங்கள்லாம் அமையுங்க. ரிஷபராசி நேயர்கள் இந்த 2026ல் நீங்கள் நிறைய பேர் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு சேர்ந்து நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. நீங்கள் எதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் 2026ல் அப்படின்னா, புதிய நபர்களை யாரும் பெருசாக நீங்கள் நம்பிட வேண்டாம். அதே மாதிரி புதிய நபர்களை நம்பி நீங்கள் எதுவும் பணம் கொடுத்துட வேண்டாம். அதே போல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் விஷயத்தை புது நபர்கள்ட்ட யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி முதியவர்களை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமாக இருக்கட்டும், கழுத்து சம்மந்தமாக எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். 2026 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுக்குற விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஹெல்த் விஷயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2026 மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அலர்ஜி, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2026ல் உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வேலையில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சது எல்லாமே 2026ல் அப்படியே மாறிடுங்க. ரிஷபராசினியர்கள் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்து 2025ல் பிரிஞ்சவங்க கூட இந்த 2026ஆம் ஆண்டில் சேரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்குங்க. அது நிறைய ரிஷபராசினியர்கள் திருமணம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. ரிஷபராசினியர்களோட வாழ்க்கை துணைக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. ரிஷபராசி பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. அடுத்ததாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபடுறது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்குங்க. மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பாருங்க. நம்புங்க, எல்லாம் நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.